சில நபருக்காக ஸ்பெஷலா ஜெபிக்கும் பொழுது, ஸ்பெஷலா கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது, ஆண்டவர் அவர்களுக்கென்று சில ஆலோசனையை கொடுப்பார். இது வெளிப்பாடு. இது ஒரு முக்கியமான கருத்துடையது. வெளிப்பாடு கொடுத்து ஆண்டவர் சொல்வார், நீங்க இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, இப்படி இப்படி இருங்க, இப்படி இப்படி ஜெபிங்க, இப்படி இப்படி செயல்படுங்க. ஆண்டவர் சொல்ற காரியம் ஆரம்பத்தில் எல்லாருக்குமே கடினமா தான் இருக்கும். எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? ஈஸியாவும் இருக்காது. அது உங்களுக்கு எப்படி நம்ம தோணும்? அது ஒரு சிக்ஷைக்குள் கொண்டு போறது போல தோணும். ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாரு, இதை செய்ப்பா அப்படிங்கிறாரு. உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப வேதனையா. என்னடா இத போய் ஆண்டவர் சொல்றாரு, இத போய் இந்த பாஸ்டர் சொல்றாரு, வேற எதையாவது சொல்லியிருந்தா கூட நான் செய்வேனே, இத போய் சொல்லிட்டு இருக்கிறாரு, நான் எப்படி செய்ய? கஷ்டமா இருக்கும். நான் சொல்றேன், அந்த கஷ்டத்துல நீங்க அதை செஞ்சு பாருங்களேன், அது உங்களுக்கு நீதியாகிய பலனை கொடுக்கும். தேவனால் அருளப்பட்டு சொல்லப்படுகிறவைகள் ஜெபத்திலும் பிரசங்கத்திலும் வெளிப்படும், சில நேரத்தில் தனிப்பட்ட விதத்திலும் வெளிப்படும். தேவனால் கொடுக்கப்பட்ட காரியங்களை நாம் அப்படியே கீழ்ப்படியணும். கீழ்ப்படியலனா நான் எனக்கு விரோதமா பில்லி சூனியம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய கரத்தில் அடி வாங்குறது என்பது ரொம்ப வேதனை நிறைஞ்சது. ஊழியம், வாழ்க்கை, குடும்பம், இதுல எல்லாம் தேவன் இடைவிடும் பொழுது சப்போர்ட் பண்ணாதவங்க, ஒப்பு கொடுக்காதவங்க, ஒத்துழைக்காதவங்க நிறைய வேதனைக்குள் சிக்கிக் கொள்வாங்க. அந்த வேதனையை தீர்க்க எந்த இடத்திலும் பரிகாரம் இருக்காது. அதுக்கு முன்னாடி உள்ள சில வேதனைகளை நீங்க ஏதாவது ஒரு விதத்துல தீர்த்து அதை சரி பண்ணி இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தில் வந்து தேவ ஆலோசனையை கேட்டு தேவ காரியத்தை அறிந்து அதற்கு கீழ்ப்படியாமல் ஒரு பொல்லாத ஆவிக்கு நீங்க சிக்கப்படுவீர்கள் என்றால் அதற்கு பரிகாரம் அதே இடத்துல வந்து, அதே இடத்துல ஒப்பு கொடுத்து, அதே இடத்துல கீழ்ப்படிந்து, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அதுக்கு நம்ம உடன்படும் பொழுதுதான் அந்த கிரியைகள் சரியாகும்.